2026 தேர்தல் அதிமுக அமோக வெற்றி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது கடல் போன்ற மிகப்பெரிய ஒரு இயக்கம் தான் அதிமுக. அந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், அந்த இயக்கத்தை அடமானம் வைக்க வேண்டும் என சொல்லிக்கொண்டு நிறைய நபர்கள் இதுவரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படி தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இப்ப சமீப காலமாக அரசியலில் அனாதையாக்கப்பட்டவர்களோடு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சொல்லி 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக் கொண்டிருக்கூடிய அந்த நபர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக மிக பிரம்மாண்டமான முறையிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய போகிறது அப்படிங்கிற தகவல் என்பது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்ப மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி அந்த மக்களை சந்திக்கக்கூடிய அந்த இடத்திலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவாளர்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் தெரியும், கடந்த 5 ஆண்டுகளிலே எத்தனையோ திட்டங்கள் தமிழக மக்களுக்கு கொண்டு வரப்பட்டது. அதிலும் கொரோனா காலகட்டத்தில் கூட தமிழக மக்களை காக்க வேண்டும் அப்படிங்கிறதோடு எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் அந்த சிக்கலான ஒரு சூழ்நிலையிலும் தமிழக மக்களுக்கான நிறைய திட்டங்களை ஒதுக்கி கொடுத்தார். ஆனால் இன்று இருக்கக்கூடிய திமுக தினம் தினம் என்ன பிரச்சனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தார்கள், எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள் அப்படிங்கிற தகவல் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தின் போது அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறப் போகிறது. அதிமுக கூட்டணி கட்சிகளும் அனைத்து தொகுதிகளிலுமே வெற்றி பெறப் போகிறது. தமிழக மக்கள் தினம் தினம் திமுகவை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தக்க பதிலடிகளை கொடுக்க போகிறார். திமுகவை கண்டிப்பாக ஆட்சியில் இருந்து அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதற்குரிய வேலைப்பாடுகளைத்தான் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறார். மக்களுக்கு நல்லாட்சி வேண்டும் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அது அதிமுகவின் மட்டும் மூலமாகத்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தமிழக மக்கள் நன்றாக இந்த 5 ஆண்டுகளிலே உணர்ந்துட்டாங்க. அதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறது. அதிமுக தனி பெரும்பான்மையுடனே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற வார்த்தையும் எடப்பாடி பழனிசாமி உபயோகித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது எடப்பாடிக்கு ஒரு இறுதியான தேர்தல் அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கு முன்பாக 10 தோல்விகள் அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தோல்விகளை பூரா மறைப்பதற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக அதிமுக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற தேர்தலாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.